ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜாப்ஸ் தகவல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா சிட்பி. ஸோ சிட்பி வந்து ஒரு பேங்கிங் கம்பெனி தான். சிட்பியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க வந்து கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட்டுக்காக எடுக்கிறாங்க. ஸோ இந்த சிட்பி பேங்க் என்ன மாதிரியான செக்டாருக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன், ஃபினான்சிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இந்த மாதிரியான செக்டார்ஸ்க்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கான கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இ அப்படின்ற செக்டார் சொன்னோம் இல்லையா, அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கான்டாக்டாக இருக்கணும் அப்படின்றதான் இவங்களோட நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கோல். ஸோ இவங்க வந்து என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அனலிஸ்ட். இதில் வந்து மொத்தமாகவே டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5 தான். ஸோ இந்த 5 போஸ்ட்டுக்குமே 5 டிஃப்ரெண்ட் போஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈச் வந்து ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. பட் அது எல்லாமே வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் வருது. என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அனலிஸ்ட், சீனியர் ப்ரோக்ராம் டிசைனர், கன்சர்ன் மேனேஜர், டேட்டா ஆடிட்டர், சீஃப் டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸ் ஆஃபீஸர். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தான் எடுக்கிறாங்க. ஸோ பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்சுவல் பேசிஸ், ஃபுல் டைம் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு என்ன மாதிரியான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கு, எவ்வளோ பீரியட் வந்து அந்த கான்ட்ராக்ட் இருக்கும் அண்ட் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா லக்னோவில் வந்து இவங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கொடுக்குறாங்க அண்ட் 3 இயர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பீரியடு. பேஸ்ட் ஆன் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கும் அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஜாப் ப்ரொஃபைல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஆல்ரெடி இருக்கிற ப்ரோக்ராம்ஸ்க்கும் இப்போ வரப்போகிற புது ப்ரோக்ராமுக்கும் வந்து மானிட்டர் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி சிட்பிஸோட பெஞ்ச்மார்க் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணணும். இந்த மாதிரி இவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருக்கும். டைம் டு டைம் வந்து ஒர்க் அசைன் ஆகிறதும் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 35 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது ஆஸ் ஆன் ஏப்ரல் 30 படி, ஏப்ரல் 30, 2026. அண்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பப்ளிக் பாலிசி, டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ், டேட்டா சயின்ஸ். அண்ட் சர்டிஃபிகேஷன் இருந்தால் டிசைரபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா அனலிட்டிக்ஸ்லையோ இல்லை இம்பாக்ட் எவாலுவேஷன்லையோ இல்லை எக்கனாமெட்ரிக்ஸ்லையோ வந்து சர்டிஃபிகேட் இருந்தால் நல்லது. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ் வந்து இந்த மேலே சொன்ன அந்த டிசைரபிள் ஏரியாவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதுக்கான ரெமுனரேஷன் பார்த்தீங்கன்னா ஈவன் தோ கான்ட்ராக்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 17 lakhs per annum வரைக்கும் தராங்க. ஸோ உங்களில் யாருக்காச்சும் இந்த மாதிரியான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிட் ஆகுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேகன்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் ப்ரோக்ராம் டிசைனர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து லக்னோ பொசிஷனுக்கு தான் எடுக்கிறாங்க. அதே 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் தான். ஸோ இங்கேயும் அவங்களோட ஜாப் ப்ரொஃபைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி இன் பப்ளிக் பாலிசி ஆர் எக்கனாமிக்ஸ் ஆர் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் ஆர் மேனேஜ்மெண்ட். டிசைரபிள்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட், ஃபினான்ஸ், ப்ரோக்ராம் டிசைன் ஆர் பப்ளிக் சிஸ்டம் டிசைன். இதில் வந்து எதுலையா நம்ம வந்து நாலேஜ் இருக்கணும். அட் த சேம் டைம் பாலிசி, ஸ்ட்ராட்டஜி இதிலெல்லாம் வந்து சர்டிஃபிகேஷன் இருந்தால் டிசைரபிள்னு சொல்கிறாங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது மினிமம் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்ட் இவங்களோட ரெமுனரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 20 lakhs. நெக்ஸ்ட்டு கன்சர்ன் மேனேஜர். கன்சர்ன் மேனேஜரோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து மும்பை. இவங்களுக்கும் வந்து 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் பீரியட். ஜாப் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது அங்கே இருக்கிற டேட்டாஸ், அதாவது இருக்கிற அந்த பேங்க்கை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸையும் மேனேஜ் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து இவங்களுக்கு மேஜர் ரோலாக இருக்கும். ஸோ தேர்ட் பார்ட்டியோட ஷேரிங் பண்ணுறது, அதை கான்ஃபிடென்ஷியலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்கள்ட்ட இருக்கும். ஸோ இவங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னாலும் 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கிராஜுவேட் டிகிரி இன் ஐடி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு லா, டேட்டா கவர்னன்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி எதுலையாவது இருந்திருக்கணும். டிசைரபிள்னு பார்த்தீங்கன்னா ஐடி ஆர் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இருந்தாலும் ஓகே தான். இல்லை டேட்டா ப்ரைவசி லா, அப்படி இல்லைனா சர்டிஃபிகேஷனில் நீங்கள் வந்து சிஐபிபி, சிஐபிஎம், டிசிபிபி, டிசிபிஎல்ஏ இதில் எதுனா நீங்கள் ஆர் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய கவர்னன்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கியிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். இதெல்லாம் உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் 4 இயர்ஸ் வந்து இந்த டேட்டா ப்ரைவசி, ஐடி ஆடிட்டு இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தில் வந்து 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும்,
2 இயர்ஸ் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ரிஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெமுனரேஷன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வருஷத்துக்கு 40 lakhs. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்றாப்புல அந்த ரோலுக்கு ஏற்றாப்புலையும் இந்த சேலரி அசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா ஆடிட்டர். ஸோ இவங்களோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து மும்பை. அதே 3 இயர்ஸ் தான். ஸோ இவங்களும் வந்து கிட்டத்தட்ட டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கு கீழே தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இவங்களோட ஏஜ் மட்டும் 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ் இதில் வந்து டிகிரி எடுத்துருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸும் அதே மாதிரி ஓவரால் 10 இயர்ஸ் இருந்தால் போதும். அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் வந்து ஐடி ஆடிட்டிங்கில் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இவங்களோட ரெமுனரேஷன் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 35 lakhs. நெக்ஸ்ட்டு வந்து சீஃப் டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸ் ஆஃபீஸர். ஸோ இவங்களோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கும் மும்பை தான். ஜாப் ப்ரொஃபைல் இங்கே கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 55 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து இன்ஜினியரிங்கோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஃபைனான்ஸ், மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி எதனா ரிலேட்டடில் டிகிரி எடுத்திருந்தாலோ, அப்படி இல்லை போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் வந்து எம்டெக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எம்எஸ்சி முடிச்சிருந்தாலோ, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எதுவும் முடிச்சிருந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள். ஸோ 18+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதில் 8+ இயர்ஸ் வந்து சீனியர் லீடர்ஷிப் ரோல்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கான ரெமுனரேஷன் பார்த்தீங்கன்னா 85 95 lakhs per annum. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். மல்டிபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மூலிமா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. மெரிட் லிஸ்ட்டில் தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோட உங்கள் கரிக்குலம் மெட்டீரியல் அதாவது சிவி ஸோ இது எல்லாத்தையும் போட்டு இந்த மெயில் ஐடிக்கு நம்ம வந்து சென்ட் பண்ணணும். மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணும்போது இங்கே கொடுத்துருக்கிற சப்ஜெக்ட் லைனை போட்டு சென்ட் பண்ண சொல்கிறாங்க. இதோடு சேர்த்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் அண்ட் அதோட வேறு என்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அனுப்ப சொல்கிறாங்க, மெயில் பண்ண சொல்கிறாங்க. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸோ இல்லை கரிக்குலம் வீடியோவோ வந்து ஹேண்ட் ரிட்டனில் இருந்துச்சுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த நோட்டிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஃப்ரெஷருக்கான நோட்டிஃபிகேஷன் கிடையாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன். அண்ட் யாரெல்லாம் வந்து பேங்கிங் செக்டாரில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட்டில் இருக்காங்களோ ஸோ அவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.